ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். ஏசாயா 42:16 பார்க்குறோம். குருடனை அவன் அறியாத பாதையில், அவன் வழி அறியாத பாதையிலே நடத்துகிற தெய்வன் அப்படின்னு. நிறைய சமயம் நம்ம லைஃப்பில் எடுக்கிற டெசிஷன்ஸில் இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தவறாக பயன்படுத்துகிறோம். கர்த்தர் சில இடத்துல நம்மளை ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில் வச்சுருப்பார். அதாவது நம்ம சூஸ் பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு. கண்டிப்பாக தெய்வ கிருபையின்படி தான் அதை நம்ம செய்வோம். கர்த்தர் ஆனால் நமக்கு ஒரு சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தரும்போது நம்ம சொல்லுவோம், கர்த்தரே குருடனை வழி தெரியாதது போல் நடத்துறீங்களே, நீங்களே ஒரு சூஸ் பண்ணி முடிச்சிருங்க, நான் அதற்கான ஆன்சர் எஸ் ஆர் நோன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. நம்ம அப்படி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் சொல்ல முடியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தை டிசைட் பண்றதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நியாயத்து பக்கத்தில் நிற்க பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சங்கீதம் 19:8 பார்க்குறோம், கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் அது கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கண்கள் தெளிவாகுது அப்படின்னா நமக்கு கர்த்தர் கிளியராக கரெக்டாக சொல்றாரு, இதான் நான் உனக்கு காட்டுகிற வழி அப்படின்னு. குருடனை அறியாத வழியில் நடத்துவது போல அல்ல, கர்த்தருக்கு நமக்கு வழியே இதுதான் சொல்லிடுறாரு. எங்கிருந்து? அவருடைய கற்பனைகள், அவருடைய வசனங்கள்ல இருந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்யறாரு, இதுதான் வழி அப்படின்னு நமக்கு காட்டிடுறாரு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய டைம் இந்த வசனத்தை வாசிக்கிறது இல்லாம, வசனத்தை நம்ம தியானிக்காம நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, கர்த்தர் அப்படியே என்ன மேஜிக் போல நடத்திடுங்க, அப்படியே மேஜிக் மாதிரி என்ன கொண்டு போயிருங்க, அதாவது நீங்களே டிசைட் பண்ணிருங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. நம்ம என்ன பண்றோம், சோம்பேறித்தனப்பட்டு என்ன பண்றோம், வசனத்தை வாசிக்காம ஷார்ட்கட் தேடிட்டு இருக்கோம். நமக்கு கர்த்தர் சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நம்மளால டிசைட் பண்ண முடியாது. நம்ம சோர்ந்துருவோம். அந்த நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம அறியாத பாதையில கர்த்தர் அதிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். ஆனால் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனங்களை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, குருடனை போல் இல்லை, கர்த்தர் வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் அது கண்களை தெளிவாக்குகிறதா இருக்குது. அந்த வசனம் என்ன பண்ணணும், நம்ம கண்களை தெளிவாக்கும். அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்ம வசனத்தை வாசிச்சு நம்ம அதன்படி வாழ்றோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள நடக்கிறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அதை ஒரு ஜெபத்தோடு வாசிக்கணும். என் கண்களை தெளிவாக்குங்க, என் வாழ்க்கையில நான் போகிற சூழ்நிலைகள், நான் கடக்க போற பாதையில உங்களுடைய வசனத்தின் மூலியமா என் கண்களை தெளிவாக்குங்கன்னு சொல்லி நம்ம அதை வாசித்து தியானிக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் நம் பாதத்திற்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாறும். God bless you.